2 லெக் பீஸ் 2 பாப்பாங்களுக்கு. பால் 4 டம்ளர். மில்க் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ் பயணம் சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் மில்க் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. முழு கரம் மசாலா போட்டுக்கலாம். 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, கல்பாசி கொஞ்சம், மராட்டி மொக்கு 4-5, 5 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல, அதனால பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். காரம் பச்சை மிளகா தான். 1 கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் 3/4 கிலோ, 2 லெக் பீஸ் 2 பாப்பாங்களுக்கு. நம்ம இதுக்கு பெப்பர் வேணும்னா சேர்த்து போட்டு, காரம் சேர்த்து வேணுங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பால் 4 டம்ளர். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால 4 டம்ளர் பால். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி. நம்ம வீட்டு அரிசிங்கிறதுனால 4 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். பிரியாணி அரிசினா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் பால் மட்டும் ஊற்றினா போதும். நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி போட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். மில்க் சிக்கன் பிரியாணிக்கு கிரேவி. இதில் மசாலா பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஃபுட் கலரும் சேர்க்கல. அதனால பால் பிரியாணிங்கிறதுனால நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காரம் பத்தலைன்னா 2 பச்சை மிளகாவை கடிச்சிக்கலாம். மில்க் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.